கொண்டு ஒன்னாவது சேர்ப்பாங்க. குழந்தை வந்து கத்து கதற அடம் பிடிக்க குட்டிக்காரன் போடும். அப்புறம் அப்படியே உட்கார வச்சு பழக்கத்துக்கு அப்புறம் என்ன ரெண்டாவது கொண்டு உட்கார வச்சிருப்பாங்க. அது அடுத்த கட்டம் என்பது, நீங்க கூட்டுறவு சங்கத்தில் பயிர் கடன் வாங்கிட்டு உங்களுக்கு மகசூல் கிடைக்காட்டி பயிர் கடனை கட்டாம போட்டீங்கன்னா நீங்க தேசிய மயமாக்கவங்களே போய் கடன் வாங்க முடியாது. யோசிச்சு பாருங்க. இது பெருநிறுவனங்களுக்கு, கார்பரேட் நிறுவனங்களுக்கு இதெல்லாம் பண்றாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஒரு கம்பெனி 100 கோடி சொத்து வச்சிருந்ததுன்னா 500 கோடி ரூபாய் வரைக்கும் அவனுக்கு கடன் தர்றாங்க. திறமையான முதலையா இருந்தா 5000 கோடி கடன் வாங்கிடுறான். கடனை கட்டாம விட்டுட்டு எப்படி நாட்டை ஏமாத்திட்டு ஓடுறதுக்கு அதுக்கு தனியாக ஒரு குழு இயங்கிட்டு இருக்குது. ஆனா நாம லட்சக்கணக்கான மதிப்பில் நிலத்தை கொண்டு போய் கொடுக்கிறோம். நம்மளுக்கு கொடுக்குற 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய்க்கு எல்லா கையெழுத்தையும் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அதுக்கு கடனை வசூல் பண்றதுக்கு அரசாங்கத்தில் சட்டத்தில் பல்வேறு வழிவகைகள் இருந்த போதும், நீ அங்க வாங்கியிருக்க இங்க கிடையாது, இங்க வாங்கியிருக்க அங்க கிடையாது, கால்நடை கடன் வேணுமா நீ போட்டோ எடுத்துட்டு வா, வீடியோ எடுத்துட்டு வா, அவர் வந்து எடுப்பார் இவர் வந்து எடுப்பார், 1000 கட்டுப்பாடுகள். இதுக்கு ஒட்டுமொத்தமா கூட்டுறவு சங்கத்தை இழுத்து மூடிடலாம். விவசாயிகளுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டுறவு சங்கம், விவசாயிகளால் உருவாக்கப்பட்ட கூட்டுறவு சங்கம் இன்னைக்கு நிலைமை என்னவா இருக்கு? அங்க இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்க செயலாளர்களுக்காக மட்டுமே இன்னைக்கு கூட்டுறவு சங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலைமை நிலவி கொண்டிருக்கிறது. விவசாயிகளுக்காக விவசாயிகள் உருவாக்கப்பட்ட கூட்டுறவு சங்கம் இன்னைக்கு கூட்டுறவுத்துறை ஊழியர்களுக்காக, கூட்டுறவுத்துறையோட துணை பதிவாளர், இணை பதிவாளர், மாநில பதிவாளர் கட்டுப்பாட்டு போயாச்சு. ஒவ்வொரு முறையும் நல்ல வளமாக டெபாசிட் வச்சிருந்த கோடிக்கணக்கில் வச்சிருந்த சங்கங்களை போற திட்டமிட்டு காலி பண்றாங்க. அந்த நிறுவனத்தோட டெபாசிட் வருவாய் எடுத்து கட்டடத்தை கட்டுறது, வாகனத்தை வாங்குறது, வண்டியை வாங்குறது, இதே வேலைகள் செஞ்சு அந்த சங்கத்தை நஷ்டத்துக்கு கொண்டு போய் அங்க ஒன்று தங்க நகை கடன் கொடுக்கணும், இல்லாட்டி பயிர் கடன். அரசின் திட்டங்களை மட்டுமே செயல்படுத்துகிற ஒரு இயக்கமாக அதை மாற்றி இருக்கிறார்கள். அப்பதான் கொள்ளையடிக்க முடியும், அப்பதான் காசு வாங்க முடியும். ஆக விவசாயிகளின் கடைசி புகலிடமாக இருந்த கூட்டுறவு சங்கத்தை இப்பொழுது கை வைத்திருக்கிறார்கள். நம்ம சொல்லுவோம், ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் நீ எங்களையும் கடிக்க வந்துட்டே பாரு. அதான் இன்னைக்கு உண்மையாக இருக்கிறது. இந்த கருத்துல கூட்டுறவு சங்கங்கள்ல சிவில் பார்க்க கூடாதுங்கிற கருத்துல எவ்வித மாற்று கருத்தும் இல்லாமல் அனைத்து விவசாய சங்கத்தில் இன்னைக்கு ஓரணியில் இங்கே திரண்டு இருக்கிறோம். ஓரணியில் திரண்டு இருக்கிறோம். இன்னும் தமிழ்நாடு முழுவதும் மற்ற விவசாய சங்க தலைவர்கள் இன்றைக்கு வர இயலாதவர்கள் நிறைய பேர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். தனிப்பட்ட சூழ்நிலை காரணமாக வர முடியல. கண்டிப்பாக நாங்கள் இதுக்கு முழு ஆதரவு கொடுக்கிறோம். அடுத்த நிகழ்வுகளை நீங்க எல்லாரும் கலந்து ஆலோசனை பண்ணி நீங்க அறிவிக்கிறதுல நாங்கள் எல்லாரும் எங்க ஊர்களில் பங்கெடுத்துக்கிறோம், சிறப்பாக நடத்துகிறோம்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆக அந்த வகையில நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து 25 அமைப்புகள், விவசாய சங்க தலைவர்கள் ஒருங்கிணைந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கவன ஈர்ப்பு அடையாள உண்ணாவிரத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுக்கு வருகை இருந்த அனைவரையும், உங்கள் அனைவரும் சார்பில் மீண்டும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். வந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்களையும் அன்புடன் நட்புடன் வருக வருக என வரவேற்கிறோம்.